ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க ஜனநாயகன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இதுதான் விஜயோட கடைசி படம். இப்போ விஜய் சிஎம்மும் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் பல தடங்களுக்கு அப்புறம் இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தியேட்டரில். படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு பொலிட்டிக்கல் மாஸ் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்திலே ஜெயிலில் இருக்காரு. அங்கே ஜெயிலே நம்ம ஹீரோ கண்ட்ரோலில் தான் இருக்கு. உள்ள யார் வந்தாலும் நம்மளால தொடர்றதுக்கு தான் வருவாங்க, நம்மளால தொடக்கூட முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அங்க ஜெயிலரா இருக்க கௌதம் மேனனோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. ஒரு கட்டத்துல கௌதம் மேனன் ஆக்சிடென்ட்ல இறந்து போக அந்த பொண்ணை பாத்துக்கிற பொறுப்பு நம்ம ஹீரோ கையில வருது. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு நடுவுல வர பிரச்சனைகள்லாம் என்ன, அதையும் தாண்டி நம்ம நாட்டுக்கு வர மிகப்பெரிய ஆபத்து என்ன, அதை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட போஸ்டர் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் சொல்லவே வேணாம். பாசிட்டிவ் கண்டிப்பா விஜய் தான். அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் படம் ஃபுல்லாவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. பல மாஸ் மூமெண்ட்ஸ், அதே மாதிரி பாட்டு, டான்ஸ் எல்லாத்துலயுமே பட்டையை கிளப்பியிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து எச் வினோத்தை பத்தி சொல்லி ஆகலாம். ஒரு நல்ல அரசியலை பேசுற ஒரு டைரக்டர் தான். இந்த படத்துலயும் அதை பேசியிருக்காரு. ஆனா முழுமையா பேசியிருக்காரா அப்படின்றது கண்டிப்பா மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. படத்துல பல இடத்துல கமர்ஷியல் மூமெண்ட்ஸும் மாஸ் மூமெண்ட்ஸும் வச்சிருக்காரு. ஃபேன்ஸ் ரசிக்கிற மாதிரியே வச்சிருக்காரு. ஆனா பல இடத்துல படம் ஆர்டிபிஷியலா தெரியற மாதிரியும் தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அந்த ஒரு போராட்ட சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் வரும். அதெல்லாம் ரொம்பவே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்த மாதிரி இருந்தது. அதையும் தாண்டி ஜெயில் போர்ஷன்ஸுமே கொஞ்சம் அப்படிதான் இருந்தது. ஏன்னா படங்கள்ல இப்ப எல்லா படத்துலயுமே மாஸ் ஹீரோஸ் படம்னா அப்படிதான் காட்டுறாங்க. அதுக்கும் வேற வழி கிடையாது. கொஞ்சமா ரியலிஸ்டிக்கா எடுத்திருக்கலாம். டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா படம் நல்லாவே இருந்தது. பல இடத்துல குறிப்பா அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தை கண்டிப்பாக பல இடங்களில் எலிவேட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா படத்தில் வர ஆக்ஷன் போர்ஷன்ஸ் நல்லாவே இருந்தது. படத்தில் விஎஃப்எக்ஸ் சிஜிலாம் ஒரு சில இடங்களில் நல்லா இருந்தாலும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வர அந்த ரோபோட் சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி ஆர்ட் டிசைன் ஒர்க்கும் ஒரு சில இடங்களில் நமக்கு இதெல்லாம் செட்டு தான் போட்டு எடுத்திருக்காங்கன்றது அப்பட்டமாக தெரியிற மாதிரி தான் எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான மாஸ் கமர்ஷியல் படம் தான். நீங்கள் ஒரு விஜய் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் பல இடங்களில் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது அவர் பேசுகிற அரசியல் டைலாக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அவர் பெண் பிள்ளைகளுக்காக பேசியிருக்க விஷயமா இருக்கட்டும், குட் டச் பேட் டச் அப்படின்ட்டு அதெல்லாம் உண்மையாலே நல்லாவே இருந்தது. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு தைரியம் வரணும் அப்படின்ற மாதிரி படத்தில் வச்சிருக்க பல போர்ஷனும் நல்லாவே இருந்தது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் ஒரு விஜய் ஃபேனாக இருந்தால் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். மற்றவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். மொத்தத்தில் இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் அடினா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். தியேட்டர்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கடைசி விஜய் படம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.